தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாயத்தாயிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் இடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் இடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்று வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த மாதம் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தினுடைய மாட்சியை விவிலிய பின்னணியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம். புதிய ஏற்பாட்டு பின்னணியில் இயேசு விருத்த சேதனம் செய்யப்பட்ட நாளில் நமது மீட்புக்காக சிந்திய முதல் இரத்த துளிகளை திருச்சபை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒலிவமலையில் இரவு நேரம் நிலவு பிரகாசிக்கிறது. தோட்டத்தில் நடந்த வேதனையின் போது இரத்தத்தால் சிவந்த பரிசுத்த முகத்தை நாம் காண்கிறோம். துயரமும் விரக்தியும் அடைந்த யூதாஸ் இரத்தப் படத்தை கோவிலில் எரிந்து விடுகிறான். நான் நிரபராதியின் இரத்தத்திற்கு துரோகம் செய்துவிட்டேன் என்று அவன் கதறுகிறான். சாட்டையடி அறையில் ஆண்டவர் ஆழ்ந்த அவமானத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். கடுமையான அடிகளின் கீழ் தெய்வீக இரத்தம் தரையெங்கும் பீரிட்டு பாய்கிறது. கிறிஸ்து பிலாத்துவின் மின் கொண்டு செல்லப்படுகிறார். பிலாத்து இரத்தம் தோய்ந்த திருவுடலை கூட்டத்தினருக்கு காட்டுகிறார். இதோ மனிதன். இரத்த கரைபடிந்த பாதச்சுவடுகளை பின்பற்றி நாம் எருசலேமின் வீதிகளின் வழியே கொல்கத்தாவை நோக்கி செல்கிறோம். சிலுவையின் உத்திரங்களில் இரத்தம் சொட்டுகிறது. ஒரு சிப்பாய் புனித பக்கத்தை திறக்கிறான். நீரும் இரத்தமும் அதிலிருந்து வெளிப்படுகின்றன. இதுவே திருச்சபையின் உருவாக்கத்தின் அடிப்படை என்று திருச்சபை நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த புனித இரத்தத்தின் அடிப்படையில் மீட்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய திருவிழாவின் இரத்தத்தினாலும் தண்ணீராலும் புதுப்படைப்பாக மாறி கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்ற உன்னத சிந்தனையை இதயத்தில் தியானித்து இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை பற்றிய உமது அறிவு எங்களை வியக்க வைக்கிறது. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை முன்னதாகவே அறிந்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவா, உமக்கே கோடி நன்றி ஐயா. வாழ்க்கை என்னும் படகில் செல்லும்போது எதிர்பாராத புயல்களும் காற்றும் அடிக்கும்போது எங்களுக்காக எழுந்து நின்று காற்றையும் கடலையும் கடிந்து கொள்பவரே, எங்களை பத்திரமாக கரை சேர்க்கும் இயேசு ராஜாவே, உமக்கே என்றும் மகிமை உண்டாக கடவதாக. நீர் எங்களோடு இருந்ததாலும் உமது பிரசன்னத்தை மறந்து நாங்கள் எங்கள் வேலைகளில் மூழ்கி உம்மை புறக்கணித்து உறங்க வைக்கும்போது காற்றும் கடலும் எம் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் எழுந்து எங்களை கலங்கடிக்க அச்சுறுத்துகிறது. நீர் எம் படகில் இருந்தாலும் நாங்கள் உம்மோடு உறவு கொள்ளாததால், உயிருள்ள பிரசன்னத்தை கொண்டாடி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பாததால் சாத்தானுடைய போராட்டங்கள் எங்கள் விசுவாசத்தை வாழ்வை அசைத்து பார்த்து விடுகின்றன. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமல் நாங்கள் கூப்பிடும் இவ்வேளையில் எங்களுக்கு உதவியாக எழுந்து வருபவரே, இன்று எம் பிள்ளைகளை, எமது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை, அவர்கள் செய்கிற தொழில் முயற்சிகள், படிப்பு, கல்வி முயற்சிகள், பயணங்கள் யாவற்றிலும் நீர் அவர்களுக்கு உடனிருந்து அவருடைய வாழ்வில் வருகிற புயல்களையும் காற்றுகளையும் கடிந்து அப்புறப்படுத்தி அமைதியும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு தருவீராக. அன்பு ஆண்டவரே, உமது அரவணைப்பிலே உமது அன்பு பிள்ளைகள் இன்று அவர்கள் உள்ளங்களிலே இருந்து ஜெபிக்கிற அனைத்து ஜெபங்களையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதியின்படியே அவர்களை வழிநடத்தும், அவருடைய பொருளாதார நலன்களை சீர்படுத்தும்,
அவர்களுடைய கடன் தொல்லைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தாரும். ஏமாற்றி பிடித்து கொண்டிருக்கிற அல்லது ஏமாற்றத்தினால் அவருடைய உள்ளங்களில் பதைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நீர் அவரிடமிருந்து அகற்றி அவருடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் தருகிற விதத்திலே இன்று செய்திகள் அவர்களுக்கு வரட்டும். நீர்தாமே எங்களுடைய அன்பு காவலனாக இருப்பதினால் நாங்கள் எந்த வேளையிலும் சோர்வுடாதபடி தளர்ந்து போகாதபடி உமது வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னோக்கி சென்று எங்களுடைய வாழ்வில் உமது ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.